ஹாய் குட்டீஸ், நாம் இப்போ 7th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 11 பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவோட எக்ஸசைஸ் 11.1ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஏரியாவும் ஒரு ரெக்டாங்கிள் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் லேண்டோட ஏரியாவும் ஒரு ரெக்டாங்கிள் லேண்டோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் லேண்டோட சைட் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் லேண்டோட லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பிரெத் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்க சம்ம பிரகாரம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலான்னா சைடு இன்டூ சைடு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, எல் இன்டூ பி. நமக்கு சைட் கொடுத்துருக்காங்க 60 மீட்டர் இன்டூ 60 மீட்டர். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எல் கிடைக்கும், பிரெத் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல் லென்த் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 90 மீட்டர் இன்டூ பிரெத் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோன்னா, இப்போது நம்ம முதல்ல ஏரியாவோட ஸ்கொயரோட ஏரியாவை டிரைவ் பண்ணி போட்டுடலாம். ஈக்குவல் டு, இப்போது ஒன்று வந்து நான் ஐடென்டிக்கலாக இருக்குது. இந்த பிரெத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இந்த 19 மீட்டரை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த நம்பர் டிவிஷனாக போகும். 3600 மீட்டர் டிவைடட் பை 90 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு பி. இதை டிரைவ் பண்ணால் வர ஆன்சர் தான் பிரெத். ஓகேவா? 40 மீட்டர் 40 மீட்டர். ஓகேவா? 40 மீட்டர் தான் பிரெத். பிரெத் ஈக்குவல் டு 40 மீட்டர் ஆன்சர். எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ட்விஸ்டடாக கேட்குற கொஷினோட ஆன்சர் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.